டாஸ்மாக் என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வறுமை உண்டாக்கும் திட்டம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 50,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானமாக இருக்கலாம். ஆனால் மக்கள் இழக்கக்கூடிய பணம் அந்த 50,000 கோடி யார்கிட்ட இருந்து வருதுன்னா மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் வாங்குறோம். பிடிஆரே ஒன்று சொன்னார். பிடிஆர் மட்டும் இல்லை, பல எக்கானமிஸ்ட் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய ஒரு எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒரு டேக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டேக்ஸிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கிரேடடாக இருக்கணும். இப்போ மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட நீங்கள் அதிக டேக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இதில் டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் டேக்ஸை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க கிட்டே இருந்தால் அந்த என்டையர் வருமானம் வருது இல்லையா? ஸோ நீங்கள் டாக்ஸிங் த புவர், இது வந்து எக்கனாமிக் மாடலாகவும் பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸிங் த புவர்கிட்டேருந்து இவ்வளோ 50,000 கோடியை வாங்கி நான் எல்லாருக்கும் செலவு பண்ணுறேன், சமூகத்துக்கு செலவு பண்ணுறேன்னா அது ஒரு எக்கனாமிக் மாடலாகவும் ஒரு புவர் மாடல்.